சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. என்ன யாழ்னி, என்ன இளங்கோ, ரெண்டு பேரோட முகமும் சரியில்லையே. அமுதா சித்தி ஏதாவது கலாட்டா பண்ணாங்களா? இந்த தடவை கலாட்டா பண்ணது அமுதா சித்தி இல்ல, நம்ம மாமா. மாமாவா? மாமா என்ன கலாட்டா பண்ணாரு? அண்ணி, நான் பொறுப்பு இல்லாம இருக்கிறேன்னா யாழ்னியை செக்கப்புக்கு சரியா கூட்டிட்டு போறது இல்லையா, அதனால நாளைக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன, நாளைக்கு செக்கப் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு யாழ்னியை இங்க கூட்டிட்டு வந்துரு. நான் நல்ல லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க சாப்பிட்டு போலாம். இனியா, அது இல்ல விஷயம். ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ மாமாவும் கூட வரேன்னு சொல்லிருக்காரு. என்னது, மாமாவும் கூட வரேங்கிறாரா? ஆமா அண்ணி. ஏன் திடீர்னு மாமா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரு? அவர் கூட வந்து என்ன பண்ண போறாரா? அது ஏனே தெரியல அண்ணி. நான் இப்பதான் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தேன், திடீர்னு இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. மாமாக்கு எப்பவுமே குழந்தைய பத்தின எண்ணம் தான் இனியா. அதான் குழந்தை எப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா, எந்த குறையும் இல்லாம இருக்கான்னு பாக்கணும்னு சொல்றாரு. அவரு ஏன் ஆனா உன்ன குழந்தை விஷயத்த ஆரம்பிச்சிடுறாரு? ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஏதாவது சொன்னாரா? நீங்க போற ஹாஸ்பிட்டலுக்கே போங்க, ஆனா நானும் வர்றேன்னு சொல்லியிருக்காரு அண்ணி. இனியா, வேணா நம்ம ஏற்கனவே போன வலசரவாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்ல இல்ல, அங்க வேணாம். அங்க போனா உனக்கு குழந்தை இல்லங்கிற விஷயம் டாக்டருக்கு ஏற்கனவே தெரியும். அது தேவையில்லாத பிரச்சனை வேற ஆயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. போரூர் முருகன் கோவில் பக்கத்துல எஸ்ஏஜி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். நாம எப்படியாவது நிலைமைய சமாளிச்சிருவோம். ஏய், யார் போன்ல? ஏய் இளங்குகாணியா, ஹாய், ஹவ் யூ கைஸ்? ஹாய். நல்லா இருக்கீங்களா? என்ன நேரத்துல கால், ஏதாவது பிரச்சனையா? ஆமா, மாமா அவங்கள செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போக சொல்லிருக்காராம். அவரும் கூட வருவேன்னு சொல்லிருக்காராம். அவரு வீட்டுல உட்காந்து சும்மாவே இருக்க மாட்டாரா, ஏதாவது நோண்டிட்டே இருப்பாரு. இளங்கோ, நான் வேணா அவருக்கு போனை போட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, செக்கப் விஷயம் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்கன்னு சத்தம் போடவா? ஐயோ வேண்டாம் மாமா, வேணாங்க. அப்புறம் மாமாக்கு சந்தேகம் வந்துரும். அதுலயும் நீங்க தலையிட்டீங்கன்னா வேணும்னே இன்னும் ஆராய ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் கேள்வி மேல கேள்வியா கேட்டு தொலைச்சிருவாரு. இப்பதான் அவரு அப்படி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஹாஸ்பிட்டல்லயே இழுத்து மூடுற அளவுக்கு ஆயிருச்சு. மறுபடியும் இன்னொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரா? எங்களுக்கு அவர் எப்படின்னு சொன்னதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல மாமா. இளங்கோ, நீ என்ன சொன்ன? அண்ணா, அவர் தான் எப்பயுமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டாரு. என்ன டே இளங்கோ, நீதான்டா அவர் இப்போ ஆரம்பத்தில இருந்தே கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா அவர் இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டாரு. நீ ரொம்ப உன் விஷயத்துல அவரை தலையிட விடுற. இப்போ அவர் அடி சொல்றாரு, அவர் அடி சொல்றாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பான்னு மரியாதை கொடுக்கறது தப்பான, ஆனா அவர் அந்த அதிகாரத்துல இந்த அளவுக்கு மிரட்டினார்னா நான் என்னென்ன பண்ண முடியும்? மாமா, இந்த குழந்தைய அவரோட ஆயுசோட சம்பந்தப்பட்டதா நினைக்கிறாரு. அதனாலதான் ஹாஸ்பிட்டலு செக்கப்னு குழந்தையோட ஆரோக்கியம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரோட பயத்தை கூல் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அவர் அதை பத்தி கேட்கவே மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் அதான் சரின்னு படுதுண்ணே. அதாங்க, நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அவங்கள போரூர் எஸ்ஏஜி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்கேன். அவங்க அங்க வந்தா அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன். அதனால நாளைக்கு காலையில நீங்க அங்க வந்துருங்க, நானும் அங்க வந்துருவேன். அண்ணி, நாங்க உங்களை நம்பிதான் இருக்கோம். இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்திருங்க. டே இளங்கோ, இனியாவை நம்பினோர் கைவிடப்படார், ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகே? டே, அண்ணி சொல்றது கேளு, அவ உங்களை பாத்துப்பா. சரிண்ணா. நீங்க ஜாலியா தூங்குங்க, இவளை நம்பிட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். டோன்ட் வரி. குட் நைட் மாமா. குட் நைட் இனியா. குட் நைட். குட் நைட். அப்பாவை சமாளிக்க வர சொல்லிட்ட, இப்போ என்ன எப்படி பண்ண போற? அவங்க வரத்துக்கு முன்னாடியே நான் அங்க போயிடுவேங்க. ஓகே. அதுக்கப்புறம்
செம்மையா யோசிச்சிருக்க. இவ்வளோ பெரிய பிளான் வச்சிருக்கியா? ஃபேண்டாஸ்டிக், ஆசம். இது இது ஒர்க் அவுட் ஆயிரும்னு தான் எனக்கு தோணுது. நீ ப்ரொசீட் பண்ணு. இதுல என்னுடைய ஹெல்ப் ஏதாவது வேணுமா? இல்லங்க, எதுவும் வேண்டாம். Sure-ஆ? இதை நானே பாத்துக்கிறேன். ஓகே, கோ ஹெட். இனிமேல் அப்பாவுக்கு குழந்தை விஷயத்துல எந்த சந்தேகமும் வராது. ஆமாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க சாப்பிடலாம். வா வா, அதான் மெயின். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.